Hi friends, welcome to Cook with Sangeeta. Morning breakfast பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு கவுனி தோசை செஞ்சேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் முட்டையும் போட்டுக்கிட்டேன். கிருஷ்ணாவுக்கு இதுதான். அப்புறம் அதில் என்ன போட்டோன்னா நம்ம முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, பரண்டை பொடி எல்லாம் போட்டு தோசை இது. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை பிரியாணி சத்தியமாக நம்புங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் நான் செஞ்சது சீரக சம்பா அரிசியில். இது எப்படின்னு சொல்லிடுறேன். இதில் ஒன்றே முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வெந்தயக்கீரை வந்து காம்போடு போட்டிங்கன்னா கசக்கும். ஒரு இடத்துல கூட காம்பு இருக்கக்கூடாது. பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இங்கே வந்து சூடு குரு வருது, அதாவது கட்டி வருது. அதனால நான் இன்றைக்கி இது செஞ்சேன். ஸோ இது வந்து இருங்க, நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே போட்டுகிட்டே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் தீந்துருச்சு, அதனால் நெய் ஊற்றல. நெய் இருந்தால் நெய்யும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கணும். ஸோ எண்ணெய் நெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு, ஐயோ நான் பாட்டில் விடாமல் போட்டுக்கிட்டே இருக்கேன். கீரை சாப்பாடு மூடி வச்சிடலாம். சாரி. வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த கீரை. தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி தான் நான் போட்டேன், அதுக்கு மேலே போடல. தக்காளி இதுக்கு நிறைய போடக்கூடாது, புலா மாதிரி. அப்புறம் இதோட ஸ்பெஷல் என்ன, அப்புறம் தயிர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே. அப்புறம் இதில் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலா கொஞ்சமாக போட்டணும். கொஞ்சமாக போட்டால் தான் நல்லாயிருக்கு, இல்லைன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப ஹெவி ஆகிடும். இவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலேயே வந்து இந்த இது வெந்தயக்கீரையும் போட்டு வதக்கணும். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. ஸோ அதனால தான் இது செஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட்டேன். இப்போ சாப்பிட்றோம் பாருங்கள். காம்போடு செஞ்சால் கசப்பு வந்துடும், அப்புறம் நீங்கள் திட்டக்கூடாது. ஆனால் காம்பு இல்லாமல் செய்யணும், அதாவது இந்த வெந்தயக்கீரையில். ஸோ உங்களுக்கும் நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணும்னா, பொடி வெரைட்டிஸ் வேணுனாலும் சரி, மசாலா வேணுனாலும் சரி, வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். நாக்குள்ள ஜொல்ல ஊற்றுது. ஓகே. ஸோ எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ பொடி நிறைய பேர் வாங்குறீங்க, மசாலாவும் நம்மக்கிட்ட அதே மாதிரி அதே குவாலிட்டியில் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ நான் வந்து காலையிலே சாப்பிட்றேன், ஏன்னா பயங்கர டெம்ப்ட் பண்ணிடுச்சு இந்த வெந்தயக்கீரை பிரியாணியும். இனிமேல் வெந்தயக்கீரை வாங்கினீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், கசக்கலாம். இது கூட ஒரு முட்டையை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சூப்பராக இருங்க, சான்ஸே இல்லை. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் கிருஷ்ணாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு இதுதான் செஞ்சு கொடுத்தேன். ஒரு முட்டை வச்சு இந்த இது கொடுத்தேன், அவ்வளோதான். காலையில் கருப்பு கவுனியில் தோசை ஒரு முட்டை ஊற்றி பொடி போட்டு கொடுத்தேன். பொடி தொட்டு கூட எதுவுமே